கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ண ஒருத்தவங்களும், எதுக்குடா இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்? அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சுடுச்சு இந்த கிரிப்டோ மார்க்கெட்டு. இந்த வீடியோல இந்த சைக்கிள்ல என்ன நடந்துச்சு? இனி என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவா நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைக்கிள்ல என்ன நடந்துச்சு? அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கிட்டு, இனி என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்கலாம். பிட்காயின் உருவான டேட்ல இருந்து 4 இயர் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதுவரையும் கரெக்ட்டா 3 சைக்கிள் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா 4வது சைக்கிள். இந்த 3 சைக்கிள்லயும் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சைக்கிள் முடிவுல ஆல்ட் காயின்ஸ், எத்தீரியம்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே பெரிய அளவுல மேல போய் அந்த சைக்கிள் வந்து முடியும். சேம் அதே மாரி தான் இந்த 4த் சைக்கிளும் நம்ம நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து எதிர்பார்த்தோம். இந்த 4த் சைக்கிள் 2025 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாசத்துல வந்து முடியும் அப்படின்னு சொல்லி 2023, 24லயே வந்து நம்ம எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். நான் மட்டும் கிடையாது. ஹால்விங் அனாலிசிஸ் வச்சு இந்த இடத்த நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். கரெக்ட்டா அதே மாதிரியே வந்து 2025 அக்டோபர் மாசத்துல வந்து ஹை ஃபார்ம் ஆகுது. அப்படி இந்த ஹை வந்து கரெக்ட்டா அக்டோபர்ல ஃபார்ம் ஆன அப்புறமாவும் நம்மளால இத வந்து ஏத்துக்க முடியல. இதுதான் பிட்காயினோட ஹை. இந்த சைக்கிள் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏத்துக்க முடியாததுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஆல்ட் காயின் சீசன் ஒண்ணும் நடக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த 3 சைக்கிள்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த சைக்கிள் முடியும்போது, அந்த பிட்காயினோட ஹை முடியும்போது ஆல்ட் காயின்ஸும் மூவ் ஆகி, எத்தீரியமும் மூவ் ஆகி ஒரு ஆல்ட் காயின் அந்த சைக்கிளே அழகா முடியும். அதுதான் கரெக்ட்டான ஒரு முடிவு. அப்படி முடியாதனால மட்டும் தான் இந்த இடத்துல வந்து இல்ல இது இன்வாலிடேட் ஆகிரும். இன்னும் நியூ ஆல் டைம் ஹை போகும் பிடிசி அப்படிங்கிற மாரி எல்லாருமே எதிர்பார்த்தோம். நானும் அத தான் எதிர்பார்த்தேன். ஆனா நடந்தது என்ன அப்படின்னா, இந்த அக்டோபர்ல ஹை ஃபார்ம் ஆகி 2, 3 வாரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லி டைம் ஃப்ரேம்ல வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகுது. இந்த டவுன் ட்ரெண்டே நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றேன். பிட்காயின் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகுது. ஆனாலும் இது இன்வாலிடேட் ஆகி மேல போயிரும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஏதாவது ஒரு இடத்துலயாவது நமக்கு அப் ட்ரெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து பார்த்தோம். எந்த இடத்துலயுமே அப் ட்ரெண்ட் கிடைக்கல. கரெக்ட்டா $1,17,000 வந்து இந்த இடத்துல வந்து கரெக்ட்டா டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத வந்து என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியுது. சரி, ஏதாவது ஒரு இடத்துல அப் ட்ரெண்ட் ஆகிரும். இது இன்வாலிடேட் ஆகி மேல போயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு இடமா நம்ம பார்த்துட்டே இருந்தோம். லாஸ்ட்டா நம்ம பார்த்த இடம் தான் இந்த $99,000. இந்த ரேஞ்சுக்கு மேல ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து இதிலேருந்து மேல போகும். இல்லன்னா இங்க தான் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 1 1/2 2 மாசமா வந்து போட்ட வீடியோஸ்ல வந்து தெளிவா சொல்லியிருந்திருப்பேன். கரெக்ட்டா இந்த இடத்த டேப் பண்ணிக்கிட்டு வந்து கீழ வருது. நம்ம எந்த இடம் நான் நினைச்சேனோ அந்த இடமே வந்து கீழ வந்துடுச்சு. இப்போ ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கை மேல தான் நம்ம வச்சிருக்கிற மாரி இருக்குதே தவிர, இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகல, சைக்கிள் ரிப்பீட் ஆகல இந்த ஆல்ட் காயின்ஸுக்கு. அதனால என்ன நடக்குதுன்னே வந்து தெரியல. வேல்ஸ் நம்மள ஏமாத்தி ஆல்ட் காயின் சீசனே இல்லாம பண்றாங்களா? இல்ல மேனிபுலேட் பண்ணி இனி மேல ஏத்துவாங்களா? இந்த மாரி எதுவுமே வந்து தெரியல. ஏன்னா டோட்டலா எல்லாமே வித்தியாசமா தான் ப்ளே ஆகுது. நம்ம ஒரு நம்பிக்கைக்கு மேல மட்டும் தான் இப்போ ஆல்ட் காயின்ஸ வந்து ஹோல்டு பண்ண முடியுமே தவிர, டெக்னிக்கலா ஆல்ட் காயின்ஸ நான் ஹோல்டு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா வாய்ப்பே கிடையாது. இந்த ஆல்ட் காயின் சீசன் நடக்காம போறதுக்கு, இல்ல அப்படின்னா டிலே ஆகுறதுக்கு ரீசன் யாருன்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் வேல்ஸ்ன்னு மட்டும் தான் சொல்லுவேன். நம்ம டெலகிராம் சேனல்லே நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இந்த ஆல்ட் காயின் சீசன் டிலே ஆகுறது, இல்ல நடக்காம இருக்கிறதுக்கு ரீசன் வந்து யாருன்னு கேட்கும்போது, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வேல்ஸ தான் சொன்னீங்க. ஒரு 100 பேருக்கு மேல வந்து ட்ரம்போட டேரிஃப்னால தான் இது ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது வேல்ஸ் மட்டும் தான். ட்ரம்ப்னாலயோ, இல்ல வார் நடக்கிறனாலயோ இதுக்கு எதுவுமே சம்மந்தம் கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பாருங்க. டேரிஃப் இருந்து வார் இருந்துச்சு. பிட்காயின் மட்டும் அழகா மேல போகுதே. எப்படி பிட்காயினால மட்டும் மேல போக முடியுது? டேரிஃப்னால, வேற நியூஸ்னால, வார்னால பிரச்சனை அப்படின்னா பிட்காயினும் கீழ தான் விழுந்திருக்கணும். பிட்காயின் மட்டும் அழகா மேல போகுது. ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் மூவ் ஆகல அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து வேல்ஸ் மட்டும் தான். ஏன்னா வேல்ஸ் நினைச்சாங்க அப்படின்னா என்ன வேணாலும் பண்ண முடியும். இத லாஸ்ட் ஒரு 4, 5 மாசத்துல நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஒரே நைட்ல, ஒரு நைட் கூட வேண்டாம். ஒரு 10 இல்ல ஒரு 5 நிமிஷத்துல வந்து மார்க்கெட்ட வந்து எவ்வளோ தூக்கி கீழ போட்டு அடிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா, $40 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் இருக்க ஒரு கோல்டே வந்து 1 டேல வந்து 12, 13% வந்து டம்ப் பண்ணாங்க. இந்த டம்ப் நீங்க பார்த்தா தெரியும். 1 டேல டம்ப் பண்ண முடியுது. 1 டேல இவ்வளோ டம்ப் ஆகணும் அப்படின்னா, ஒரு 6, 7 ட்ரில்லியன் டாலருக்கு வந்து செல் ஆகியிருக்கணும். அப்போ 6, 7 ட்ரில்லியன் டாலருக்கு செல் பண்ண வேண்டிய அளவுக்கு வந்து மார்க்கெட்ட வந்து மூவ் பண்ண முடியுது வேல்ஸ்னால. அப்போ கிரிப்டோ மார்க்கெட்டெல்லாம் வந்து வெறும் $3 ட்ரில்லியன் இருக்க மார்க்கெட் கேப் என்ன வேணாலும் வேல்ஸ்னால வந்து பண்ண முடியும். அப்படிதான் நான் பார்க்குறேன் இப்போ. ஓகே, இதுவரைக்கும் நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்துட்டோம் இந்த சைக்கிள்ல. இனி என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்கலாம். பிட்காயின்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதுக்கு எலியேட்டிவ் யூஸ் பண்றேன். இப்போ எலியேட்டிவ் யூஸ் பண்ணும்போது வேவ வந்து அதோட மூவ வச்சு நம்ம வந்து வேவ் வந்து வரைவோம். இப்போ உண்மையாவே இது ஒரு பியர் மார்க்கெட்டா போகுது அப்படின்னா, இந்த வேவ் 5 வந்து மேல முடிஞ்சிருக்கணும். வேவ் 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி முடிஞ்சு, இப்போ கீழ வர்றது ஏ,
ஒரு கரெக்ஷன் இனி மேலே போகும். ஏபிசின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி போய் முடியும். இப்படி வந்து இது உண்மையாகவே ஹால்விங் அனலைசிஸை வந்து இந்த சைக்கிள் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா இனி வரப்போகிற செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்னு நினைக்கிறேன் அது டைம், அந்த மாதத்தில் வந்து பிட்காயினோட லோ ஃபார்ம் ஆகணும். செட் சொல்கிற மாதிரி இது ஒரு சூப்பர் சைக்கிளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இது எப்படி இருக்குன்னா கீழே வாரது வேவ் 4ஆக இருக்கும். இப்போது இது வந்து வேவ் 3ஆக மாறும். வேவ் 5 வந்து மேலே போய் முடியணும் இந்த 2026. செட் சொல்கிற மாதிரி சூப்பர் சைக்கிளாக இருக்குது அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுன்னா வேவ் 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி முடியலாம். இதுவரைக்கும் நடந்த எல்லா சைக்கிள்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ட்காயின் சீசன் வந்து பிட்காயினை ஃபாலோ பண்ணுது. பிட்காயினை ஃபாலோ பண்ணி தான் ஆல்ட்காயின் சீசனை வந்து கூடவே சேர்ந்து பண்ணுது. ஆனால் இந்த டைம் வந்து பிட்காயினை ஃபாலோ பண்ணாமல் ஆல்ட்காயின் சீசன் தனியாக நடக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியல எனக்கு. அப்படி நடந்துச்சுன்னா அது ஒரு புதிய ஹிஸ்ட்ரியாக இருக்கும் இந்த கிரிப்டோ மார்க்கெட்லேயே. இல்லை பிட்காயினை ஃபாலோ பண்ணி தான் ஆல்ட்காயின் சீசன் இந்த சைக்கிளில் நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா 2 வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா பிடிசி மேலே போனது இது வந்து ஒரு தேர்ட் வேவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. கீழே வர்றது வேவ் 4ஆக பார்த்து வேவ் 5 வந்து இங்கே இருந்து மேலே போகலாம். அப்படி செட் சொல்கிறது ஒரு சூப்பர் சைக்கிள் உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த இதில் வந்து ஒரு ஆல்ட்காயின் சீசன் வந்து நடக்கலாம். ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. ஆல்ட்காயின் சீசன் நடக்கிறதா இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது தான் மார்க்கெட்டோட ரியாலிட்டி. இப்போ நடக்க போகிறது வந்து வேவ் 4 முடிச்சுட்டு வேவ் 5 மேலே போகுமா, இல்லை கீழே WXYன்னு சொல்லிக்கிட்டு கீழே வருமா அப்படிங்கிறது வந்து நமக்கு அடுத்தடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சு தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். இப்போ இருக்க நிலைமைக்கு பார்த்திங்க அப்படின்னா கீழே வர மாதிரி தான் இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா கீழே வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு ஒரு நியூ ஆல் டைமை வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அப்படி போனால் நல்லாயிருக்கும். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து க்ளீனாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்ம வேவ் 5 மேலே போனோம் அப்படின்னா ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம ஒரு அப் ட்ரெண்டு கிடைக்கணும். அந்த அப் ட்ரெண்டு கிடச்சினா மட்டும் நான் வந்து மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பேன். இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இப்போ வரைக்கும் கீழே போகிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சுன்னா பார்க்கலாம் இந்த வேவ் 5க்கு. அப்போது எல்லாருக்கும் கொஸ்டின், அப்போ என்ன ப்ரோ ஆல்ட்காயின்ஸ் வந்து அவ்வளோதானா ப்ரோ, எல்லாம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீரியஸாகவே தெரியலை. ஏன்னா அக்டோபருக்கு அப்புறமா நடந்த டம்பு எதுவுமே நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நான் மட்டும் கிடையாது, யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியலை அக்டோபருக்கு அப்புறமா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா அக்டோபர் ஆல்ட்காயின் சீசன் ஸ்டார்ட் ஆகும். அக்டோபர், நவம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ஆல்ட்காயின் சீசன் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நிறைய பேர் வந்து 2 மாதத்தில் முடியும், 3 மாதத்தில் முடியும்னு சொல்லிக்கிட்டு சொன்னாங்க. எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அக்டோபரில் 2025 அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகி 2026 ஜூன், ஜூலை அந்த ஒரு 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் போகும், டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். ஆனால் இப்போ நடக்கிறது எதுவுமே வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம், கைமீறி போயிட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ட்காயின்ஸை நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கைக்கு மேலே மட்டும் தான் இப்போ ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு இருக்க ஒரு லாஸ்ட்டு வாய்ப்பு அப்படின்னா ஆல்ட்காயின்ஸ் வந்து பிட்காயினை ஃபாலோ பண்ணி தான் ஆல்ட்காயின் சீசன் நடக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இருக்க லாஸ்ட் வாய்ப்பு வந்து இந்த $69,000 இந்த இடம் ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து பிடிசி ஒரு நியூ ஆல் டைம் வை போனோம், இல்லைனா இங்கேருந்து திரும்ப ஒரு $1,00,000 ஒரு $90,000 மேலே போய் கன்சால்டேஷன் ஆகி நின்று அந்த டைமில் வந்து எத்தீரியத்தை மட்டும் தனியாக வேல்ஸ் வந்து மூவ் பண்ணி நம்ம எதிர்பார்க்குற அந்த ஆல்ட்காயின் சீசன் நடக்கும். ஆனால் எனக்கு இப்போவும் நம்பிக்கை இருக்குது, ஆல்ட்காயின் சீசன் இல்லாமல் இந்த சைக்கிள் முடியாது, கண்டிப்பாக ஆல்ட்காயின் சீசன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த இடத்துல நான் முட்டாளாக போகிறேன்னா அப்படிங்கிறது வந்து தெரியலை. இன்னும் சில நம்பிக்கைக்காக சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போ ஃபெட்டோட சேர்மன் பார்த்திங்க அப்படின்னா இவங்க மாற போகிறாங்க. இப்போ இருக்கிறவங்க புதுசாக வரவங்க வந்து ட்ரம்ப் சொல்கிறத வந்து கேட்குற ஒரு ஆள் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக மாறுது. இப்படி சில விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது குளோபல் எக்கனாமியும் நல்லாயிருக்கும். இந்த 2026 யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், பிட்காயினும் வந்து இதனால் பாசிட்டிவ் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் கம்மி பண்ணும்போது QE ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் 2026 நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஏதோ ஒரு இடத்துல நம்பிக்கை இருக்குது. ஏன்னா டோட்டலாக மேஜராக பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு எதிராக இருந்தாலும் ஏதோ ஒரு ஆறுதலுக்காக வந்து சில விஷயங்கள் வந்து இருக்குது 2026. இதெல்லாம் நம்ம ஒரு ஆறுதலுக்காக மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது நமக்கு. பை த டிப்புன்னு சொல்லிக்கிட்டு பை பண்ணுறதையும் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நான் இதை இப்போ இல்லை முன்னாடியிலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன். பிடிசி வந்து ஒரு $1,12,000 $13,000 இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் வந்து தெரியுது வீக்லி டைம் ஃப்ரேமில் பிட்காயின்.
அந்த இடத்துலயே சொல்லிட்டுருக்கேன். ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சுனா மட்டும் ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் கிடச்சுனா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. புதிய அமௌண்ட் உள்ள கொண்டாங்க. இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நான் தெளிவா சொல்லியிருந்தேன். இதில இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு. இப்போ எல்லா ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல டம்ப் ஆகி போயிட்டுருக்கு. ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே. இந்த மாரி டம்ப் ஆகி போகும்போது, அந்த டீம்னாலே வந்து அந்த ப்ராஜெக்ட்ட ரன் பண்ண முடியாது. அவங்களுக்கு எந்த ஒரு அ ரூபாவும் கிடைக்காது. அதனால கேடா மாதிரி நெறைய ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்க. இப்படி போச்சுன்னா ஆல்ட் காயின்ஸோட நிலைமைலாம் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். நமக்கு இந்த வருஷமே ஆல்ட் காயின் சீசன் நடக்கணும். இப்ப நெறைய பேர் என்னன்னா, இந்த சைக்கிள்ல தான் ஆல்ட் காயின் சீசன் இல்ல. அடுத்த சைக்கிள் ஆல்ட் காயின் சீசன் நடக்கும் அப்படிங்கிற மாரியெல்லாம் சொல்றாங்க. இந்த சைக்கிள் ஆல்ட் காயின் சீசன் நடக்கல அப்படின்னா, யார் அடுத்த ஆல்ட் காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவா? யார் ப்ராஜெக்ட் கொண்டு வருவா? டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆகும். கிரிப்டோனா பிட்காயின் அப்புறம் வந்து ஏதோ 2, 3 ப்ராஜெக்ட் மட்டும் தான் இருக்கிற மாரி இருக்கும். வேற எல்லா ப்ராஜெக்ட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிரும். ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. மார்க்கெட்டோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப ஓப்பனா நம்ம பார்த்துருப்போம். நமக்கு ஆல்ட் காயின் சீசன் நடக்கணும் அப்படின்னா, லாஸ்ட்டா இருக்க ஒரு வாய்ப்பு இந்த 2026ல இருக்கு. அதில நடந்தா நம்ம தப்பணும். இல்ல அப்படின்னா, நமக்கு இதில எதுவுமே கிடையாது. ஓகே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த அப்டேட் வந்து சொல்றேன். ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சுனா கூட நான் அத அப்டேட் பண்றேன். ஒருவேள பிட்காயின் மேல போகாம, ஆல்ட் காயின் சீசன் மட்டும் நடக்கும் அப்படின்னா கூட சந்தோஷம் தான் நடந்தா. அப்படி நடக்கணும் அப்படின்னா, எத்தீரியத்த தனியா நம்ம வந்து படிட் பண்ணணும். இந்த வீடியோல பிட்காயின மட்டும் தான் நான் பேசியிருக்கேன். அப்படி எத்தீரியம் தனியா மூவ் ஆகுற மாரி இருந்துச்சுன்னா, நான் அத அப்டேட் பண்ணுவேன். அப்புறம் பிட்காயின் டாமினன்ஸ்லாம் இருக்கு. எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல நான் வந்து அத பத்தி பேசுறேன். ஓகே. பை பை.